இத்தாலியன் சினிமா உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய மூவி ஜானர் தான் ஜியல்லோ ஜானர். இதற்கான பெயர் காரணம் 90s உடைய ஆரம்பத்தில் இத்தாலியில் பல்ப் நாவல்கள், அதாவது நம்மளுடைய கிரைம் நாவல் எழுத்தாளர்களான ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா உள்ளிட்டவர்கள் மலிவான பேப்பர் குவாலிட்டியில், மலிவான விலையில், சின்ன சைஸில் கைக்கு அடக்கமான புக்ஸ் எல்லாம் இருக்குமே, அந்த டைப் நாவல்கள் அங்கே பிரபலம். அதோட முகப்பு அட்டை பெரும்பாலும் எல்லோ கலர் உடையதாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லோன்ற வார்த்தையிலேருந்து உருவான பெயர் தான் ஜியல்லோ. அர்னால்டோ மாண்டடோரி எடிட்டோரின்ற பப்ளிஷிங் கம்பெனியால் 1929 வெளியான ஜியாலோ மாண்டடோரின்ற பேரில் இந்த வகை கிரைம் நாவல்ஸ் வெளியாக ஆரம்பிச்சிது. பின்னர் ஒரிஜினல் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் அகதா கிறிஸ்டி, எட்கர் வாலன்ஸ், எட்கர் ஆலன் போ மாதிரியான அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் எழுத்தாளர்களுடைய மொழிபெயர்ப்பு கதைகளும் வெளியாகி பிரபலமாச்சு. இந்த வகை கதைகள் பிற்பாடு ஸ்லாஷர், த்ரில்லர், சைக்காலஜிக்கல் ஹாரர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், செக்ஸ்ப்ளாய்டேஷன் மற்றும் சின்ன லெவலில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் ஹாரர் எலமெண்ட்ஸையும் தனக்குரியதாக மாற்றிக்கிச்சு. 1963 வெளியான த கேர்ள் ஹூ நியூ டூ மச்ன்ற படம் மூலமாக இந்த ஜானர் இத்தாலிய சினிமாவில் ஃபிலிம் லாங்குவேஜ் ஜானராகவும் மாறுச்சு. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் இந்த வகை படங்களாக த எம்பாமர், அசாசினேஷன் இன் ரோம், லிபிடோ, நைட் ஆஃப் வைலன்ஸ், டெட்லி ஸ்வீட், ரன் சைக்கோ ரன் அப்படின்னு ஆரம்பித்து 70 மற்றும் 80களில் பேரனோயா, யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் மை பாடி, ப்ளே மோட்டல், மர்டர் அப்சஷன், எ பிளேட் இன் த டார்க், மர்டர் ராக் அப்படின்னு வளர்ந்து 90 மற்றும் 2000 காலகட்டத்தில் வேக்ஸ் மாஸ்க், ஸ்லீப்லெஸ், ஐஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ்னு போய் ஆஃப்டர் 2010க்கு அப்புறமா இந்த லாஸ்ட் ஃபேஷன் ஷோ, டுல்பா, டார்க் கிளாஸஸ் அப்படின்னு இப்போவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜானராக இத்தாலியன் சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது. எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஹாலிவுட் மூவியை இந்த ஜானருக்கு உதாரணமாக சொல்லணும்னா அது 2021 ஹாலிவுட் ஹாரர் காதலன் ஜேம்ஸ் வான் இயக்கத்தில் வெளியான மேலிக்னன்ட் படத்தை சொல்லலாம். இந்த காலகட்டத்திலையும் இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் லெவல்னே சொல்லலாம். அட்டகாசமான முறையில் இந்த ஜானருக்கு இந்த படம் நியாயம் சேர்த்துருக்கும். இதையே இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் இயக்குனர் ராம்கோபால் வர்மா அவர்களுடைய 1992 வெளியான ராட் படத்தையும் 1999 வெளியான கவுன் படத்தையும் உதாரணமாக சொல்ல முடியும். தமிழில் கூட 1984 இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான 100வது நாள் படத்தை ஓரளவுக்கு இந்த ஜானருக்கான உதாரணமாக சொல்லலாம்.